அதுதான் ஒண்ணுதான் இப்போதைக்கு. என்ன மாதிரிதான் எல்லாருமே. என்ன நான் ஓப்பனா இவ்வளவு பேர் இருக்கிறனால எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர் 3 லட்சம் உறவுகள் இருக்குன்றனால நான் பேசுறேன். நிறைய பேர் வீட்டுல ஃபீஸ் கட்டிருப்பாங்க, காலேஜ் போயிருப்பாங்க, வேணா வேலைக்கு மட்டும் போகாமலாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன மாதிரி ஒருத்தனுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு ஐயோ ஃபீஸ் கட்டி நம்மளும் வேலைக்கு போயிருந்தா ஒரு 5,000 20,000 ரூபாய்க்கு மேனேஜரோ இல்லை 30,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிருமா அப்படின்னா தோணும். பட் இப்போ இருக்கு, பட் இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கு படிக்கல அப்படின்னு. ஆனா நீங்களா படிச்சிருக்கீங்கப்பா நிறைய பேரு. இப்பவும் சொல்றேன், நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, எல்லாரும் படிச்சிருக்கீங்க. படிச்சத படிப்புலையும் காமிங்க, அங்கேயும் உங்களால முடியும். அவ்வளவுதான். 5:30 ஆயிடுச்சா? நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓப்பனா சொல்றேன்னா, ஈவில், ஜிஜி, லெஜண்ட், ராஜு இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கமா திட்டிருக்கேன், மதிக்கல, ஹெட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னோட நேச்சர் தான் அது. நான் வந்துட்டு வேணும்டே உன் மேல இதுவோ அதுவோ அப்படிலாம் இல்லப்பா. உன் மேல உரிமை எடுத்து நான் ஜாலியா திட்டுறது, உன் மேல பாசத்தோட தாண்டா திட்டுவேன் மச்சான். வெங்கட்டா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, ஜிஜியா இருந்தாலும் சரி, ஈவலா இருந்தாலும் சரி, திட்டிடுவேன். கோவத்துல திட்டு, இவன் தானே அப்படின்னு திட்டுவேன். இவன் தானே அப்படின்னா இவன் நம்ம பையன், என் பையன், என் மச்சான்டா அப்படின்ற உரிமையோட நான் வந்து திட்டிருப்பேன். ஓகேவா? அதுக்கு சாரிடா, உன் மனசை கஷ்டப்படுத்துன மாதிரி, உன்னை மதிக்கல அப்படின்ற மாதிரி உனக்கு என்ன வந்திருக்கு. ஸோ வந்திருக்கோ வரலையோ, எனக்கு அப்படி தோணுதோ இல்லை தெரியல. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன்டா ஃபர்ஸ்ட் உங்க எல்லார்ட்டையும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீ என் வரலும் உன் வரலும் ஒன்றும் இல்லைல்ல. அதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் எனக்கு மனஸ்தாபம் வந்துருச்சு. இப்போ நீங்க தனியா போயிட்டீங்க, நான் தனியா போயிட்டேன். இப்போ எனக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா வைடிடி ஃபேமிலிக்குள்ள பின்னாடி பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் ஷேர் பண்றதுக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகள்ல நிறைய பேர் இருந்தாங்க. இப்போதைக்கு இப்போ யாருமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் என் கிளான் பசங்க இருக்கானுங்க, என் கூட இருக்கிற ஒரு சில சப்போர்ட் பசங்களா இருக்கிறானுங்க. ஸோ அவங்க இருக்கிறவரையும் நான் எப்படியுமே நான் இருந்துப்பேன்டா, என் பொழப்பு நான் பார்த்துப்பேன். மச்சான் நீ மட்டும் உன் பொழப்பு பார்த்துக்கோ, நீயும் ஓரளவுக்கு செட்டில் ஆகு, நீ ஸ்டீம் போறியா போடு. நான் முந்தா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போதே போட்டேன், ஒலடா காசு இன்னைக்கு சம்பாதிச்ச காசு உனக்கு தெரியலாட்டி என்ன ஒல, 4 மணி நேரம் உட்காந்தா என்ன ஒரு உட்காரு, இந்த மாதிரி உட்காரு, சூத்துக்காண்டு ஆகத்தான் செய்யும், கூழ்கோழி வரத்தான் செய்யும், கஷ்டப்பட்டுதான் வேணும்டா உட்காரணும்டா, அப்போதான்டா மச்சான் அப்படின்னு இல்லை. அதான் மச்சான், உன்னோட டேலண்ட்டை உன்னோட இதை காமி, நீயும் லைஃப்ல செட்டில் ஆகு. நீ வளர்ந்துட்ட அப்படின்னு உன்னை நான் ஒன்றும் பொறாமையிலாம் இல்லைடா. நீ வளர்ந்தா எனக்கு சந்தோஷம். அதே மாதிரிதான் இவளு வெங்கட்டம் எல்லாருமே, ஜிஜி, ராஜு எல்லாருமே ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேவா? எல்லாருமே ஒண்ணுதான். இப்போ போயிட்டீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஐயோ நம்ம கூட இந்த பசங்களாம் இருந்தானே போயிட்டானே அப்படின்ட்டு. அதுக்காக அடுத்த நாள் இது பண்ணிக்கிட்டல இல்லை, அடுத்த நாளே நான் ஸ்ட்ரீமுக்கு தான் போனேன். அப்படின்னா நானும் பொழப்பு பார்க்கணும்ல. நான் இன்னைக்கு ஸ்ட்ரீம்ல 4 நாள் உட்காரலன்னு வையேன், கண்டிப்பா ஒரு மாசம் சீட்டு காசு கட்ட முடியாதுடா. நான் எனக்குன்னு கமிட்மெண்ட்டை நான் எனக்குள்ள உருவாக்கிட்டேன். இப்போ களை வெட்டுறதுக்கு 12,000 ரூபாய் கேட்டுருக்குறாப்புல எங்க அப்பா. இங்கே இருந்தனால களை வெட்டல. இப்போ 12,000 ரூபாய் கேட்டுருக்காப்புல. கொரோனானால யூடியூப்ல ஏர்னிங்ஸும் இல்லை. அதனால என்னதான் பிரச்சனை, ஸ்ட்ரீம்ல உட்காந்தாதான் பாக்குற வியூவர்ஸ் வந்தாதான் எனக்கு ஆடு வரும். ஆடு வந்தாதான் அது மூலமா ரெவன்யூ வரும். அது மூலமா சம்பாத்தியம் வந்தாதான் என் வீட்டுல கொடுக்க முடியும். நாங்களும் எங்க வீட்டுக்கு சாப்பாடு செய்யணும். எல்லாமே என் பிரச்சனை. இது ஒன்ட்டெல்லாம் இழுக்கல, உங்கள்ட்ட எல்லாம் வியூவர்ஸ் எல்லாம் இழுக்கல, என் பிரச்சனை. ஸோ அதனால நீங்க யார்தான் எப்படி கேட்டு என்னதான் யார் என்ன பண்ணாலும் நான் என் ஸ்ட்ரீம்ல தான் உட்காருவேன். எனக்குன்னு 4 பேர் என்ன பிடிச்சிருக்கும், நான் என் கேரக்டர் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். அவங்க பாருங்க. உங்களுக்கு பிடிக்கல, சப்போர்ட் பண்ண பிடிக்கல, நீங்க பாருங்க. நீங்க நல்லா லைஃப்ல நல்லா இரு, நீயும் நல்லா இருக்கணும். கஷ்டத்தை எனக்கு தெரியும்டா, தெரியாம இல்லை. ஒன்னையும் அழுகும்